Hallelujah. Glory to God. நன்றி ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன். உன்னதமானவரே, உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Glory to God. Holy, you are holy. Praise you. துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே. இருட்டை ஓங்க விடாதே, இருட்டை ஓங்க விடாதே, உன்னதமானவரே, எனக்கு மறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, எனக்கு உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். உன்னதமானவரே, எனக்கு மறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, எனக்கு உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே. உம்மை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. உம்மை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. தகப்பன் கை விடுவதே இல்லை. தகப்பன் கை விடுவதே இல்லை. உன்னதமானவரே, எனக்கு உறைவிடம். உன்னதமானவரே, எனக்கு மறைவிடம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே. ஜனங்கள் பொல்லாப்பிலிருந்து திரும்பினார்கள் என்று கர்த்தர் கண்டபோது மனமிறங்கினார். அதான் உபவாச ஜெபம். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி நம்ம அண்ணான மனுஷன் ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது நான் பரலோகத்திற்கு நான் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். ஆண்டவர் சாலமோன் இடத்துல சொல்றார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உபவாச ஜெபம்னா இது இல்லை, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என்கிட்ட குற்றம் உண்டா ஆண்டவரே, எதில் தவறி இருக்க ஆண்டவரே, இதெல்லாம் விட்டுறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமே, இதெல்லாம் நான் தவறாக இருக்கிறேன், தவறாக ஒருத்தனை பேசினதா இருக்கலாம், நம்ம அது பாவம் நினைக்கிறது இல்லை. பைபிள் சொல்லுது, முட்டாளேன்னு சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்னு வசனம் சொல்லுது.
சொல்லுங்க ஆமே. சில நேரம் விசுவாசிகள் பைபிள் படிக்காதனால தான் தப்பான வார்த்தை பூரா வாயில் வருது. சில சொல்லுவாங்க சுத்தமாக வீணா போனவன் பாஸ்டர், இவன் இருக்கிறதே பூமியில் தண்டான். ஏன்னா இவர் இருந்து பூமியை தாங்கிட்டு இருக்கிறார். இவர் தான் பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் சோறு போட்டுட்டு இருக்கார். பாவம் குடும்பத்துக்கு பூரா இவர் தான் எல்லா பூமியில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் இவர் தான் சோறு போடுறார். சொல்றது பாருங்க ஆட்கள், சுத்த வேஸ்ட் பாஸ்டர், வீணா போனவன், இவன் ஒரு முட்டாள் பையன். பைபிள் படிச்சேன்னா நம்ம அந்த வாயில் வார்த்தை வராது. மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். எதுக்கு ஏற்பார்ப்பானா? மூடனேன்னு சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு. தன் சகோதரனை பார்த்து வீணன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனை பார்த்து இவெல்லாம் வேஸ்ட், ஏன்னா இவர் பிறந்து பூமிக்கெல்லாம் சோறு போட்டுட்டு இருக்கிற பாவம், இவன் பிறந்ததே வேஸ்ட், எவ்வளவு பெரிய பாவம். தன் சகோதரனை பார்த்து வீணனே என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். கர்த்தருடைய வேதத்தை படிக்கணும், தூஷிக்கிறது பாவம். இப்போ ஆண்டோடைய சமூகத்தில் உபவாச ஜெபம் இருந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு யோனா புத்தகத்தில் வாசிக்கிறோம், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஜனங்கள் திரும்பினார்கள் என்று கண்டபோது கர்த்தர் மனம் இறங்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. உபவாச ஜெபம் சும்மா பாட்டு பாடி பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு போறதில்லை, நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். பொல்லாத வழி இருக்கா, கர்த்தர் துக்கப்படுகிற பாதை இருக்கா, அதெல்லாம் ஆராய்ந்தறிந்து அதெல்லாம் அறிக்கை செய்து விட்டு சொல்லுங்க ஆமென். புதிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கணும், புதிய காரியங்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் மனம் இறங்குவார், தடைகளை உடைப்பார். உபவாச ஜெபம் ஏதோ பாஸ்டமாக ஜெபிக்கிறோம் அப்படி அல்ல, சபையார் எல்லாரும் ஜெபிக்கணும். நீங்கள் பரிசுத்தமாவீர்கள், கிருபையை பெறுவீர்கள், ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆகவே உபவாச ஜெபம் முக்கியமானது. சின்ன குழந்தையிலிருந்து வயசான தாத்தா வரைக்கும் வந்து ஜெபிக்கலாம். பைபிள் அதை சொல்லுது. பால் குடிக்கிற குழந்தை முதற்கொண்டு வரட்டும். யோவேல சொல்றார், பாலுங்கிற குழந்தையெல்லாம் கூட்டிட்டு ஆலயத்துக்கு, உபவாசம் இரு, கர்த்தர் மனம் இறங்குவார். சொல்லுங்க ஆமென். உபவாசம் கர்த்தரை தேடு, உங்களை பரிசுத்தமாக்கி ஆண்டவருடைய கிருபை பெறுவதற்கு தேவன் பாக்கியமான நாள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாது கேட்கிறேன். அதுபோல உபவாச ஜெபத்தில் ஜெபிக்கும் போதும் தேவனை என் ஆத்துமாவை தாழ்த்தி கர்த்தரை தேடும் போதும் ஆண்டவர் இந்த அருமையான வேத பகுதியிலிருந்து நல்ல சத்தியங்களை கற்றுத்தார். சத்தமா சொல்லுங்க ஆமென். எஸ்ராவுடைய புஸ்தகம், பைபிளை பக்கம் பார்த்து நம்ம பெறக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுகிறேன். எத்தனையோ வருஷம் இருக்கும் தேடிட்டு இருப்பாங்க, எத்தனை வருஷம் அப்படி செய்யக்கூடாது. அதில் படிங்க, பெரிய கிருபை. அதுல இருந்து தேவன் நமக்கு மகிமையுள்ள வார்த்தைகளை தருகிறார். எஸ்ராவுடைய புஸ்தகம் தெரியாதவர்களுக்காக சொல்றேன், ஆனால் இந்த ஒரு தடவை தான் சொல்றேன். ஸ்தோத்திரம். 300 எத்தனாவது பக்கம்? 589வது பக்கம். ஆனால் அப்படி சொல்லி நம்ம பழகக்கூடாது. சரி, எஸ்ராவுடைய புஸ்தகம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு மகிமையுள்ள சத்தியத்தை ஆண்டவர் இந்த வேத பகுதியில் வைத்திருக்கிறார். சில நேரங்களில் சொல்லுங்க ஆமென், நம்ம குடும்பம் கட்டப்படாமல் இருக்கும், பிள்ளைகள் நல்வாழ்வடையாமல் இருப்பார்கள், குடும்பம் இடிந்த நிலைமையில் இருக்கும், எந்த முன்னேற்றமும் அதில் வராமல் இருக்கும், வனாந்திரமாக இருக்கும், எந்த ஆசீர்வாதமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, அப்படியே இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆண்டவரே, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, நன்மைகள் வரமாட்டேங்குது, எல்லாமே தடையா இருக்கு, எந்த ப்ராக்ரஸும் கிடையாது, ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சஞ்சலமா இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து இந்த எஸ்ராவுடைய புஸ்தகம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவர் பைபிளை வச்சிருக்கிறார். இந்த எஸ்ராவுடைய புஸ்தகம், இஸ்ரவேல் தேசம் ஜனங்களுடைய பாவத்தினால எருசலேம் இடிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் இடிக்கப்பட்டு அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு, எஸ்ராவுடைய புஸ்தகம் நெகேமியாவுடைய புஸ்தகம் ரெண்டும் ஒரே சம்பவத்தை பேசுகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தினால அந்த அலங்கம்னா ஃபோர்ட்டிஃபைட் சிட்டி, சுற்றி இருக்கிற அலங்கம், ஃபார்ட்ரஸ். நீங்கள் திருமயத்துக்கு போனீங்கன்னா கோட்டைன்னு பார்க்குறோம். அந்த காலத்தில் கோட்டைக்குள்ளே தான் இருப்பாங்க, கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இருப்பாங்க. எதிரி வந்து கோட்டையை தாண்டி தான் உள்ளே போக முடியும். எல்லா இடத்துலையும் கீழாங்கல கோட்டைன்னு வாசிக்கிறோம், பார்க்குறோம். திருமயம் கோட்டை, சென்னையில் ஒரு ரெட் ஃபோர்ட் இருக்குது, செங்கோட்டை. கோட்டைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வில்லு வச்சிருப்பான். துப்பாக்கி வச்சிருந்த காலம் வரைக்கும் ஓகே தான். விமானம் கண்டுபிடிச்ச பிறகு கோட்டைக்கு மதிப்பெல்லாம் போச்சு, ஏன்னா மேலே பறந்து வந்து கொண்டு போட்டுருவான். அது வரைக்கும் கோட்டைக்குள்ளே இருப்பான். அதனால தான் தாவீது சொல்கிறான், நீர் என் கோட்டை. சொல்லுங்க ஆமென். கோட்டை என்ன செய்யுது? பாதுகாக்கிறது. பெரிய பெரிய கல்லை வச்சு கட்டிப்பாங்க, பெரிய கல்லை வச்சு கட்டிப்பாங்க, நடுவில் ஒரு ஓட்டையாக வச்சுப்பாங்க. திருமயம் கோட்டையை பாருங்க, திருமயத்து போனீங்கன்னா போகும். இந்த நம்ம கீழாங்கல கோட்டை சவருக்கு விட்டு வச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் அடையாளமாக இருக்கும். கருங்கல்லில் வச்சு கட்டி ஒரு சின்ன ஓட்டை வச்சிருப்பாங்க, மேலே இருந்து வில்ல வச்சு அந்த வீரர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். வில்லு பாயிர தூரத்துக்கு எதிரிகள் வந்தால் அடிபட்டுருவான். அப்படிதான் கோட்டைக்குள்ள ஜனங்கள் இருப்பார். அதனால தான் நீர் என் கோட்டை என்று தாவீது எல்லா இடத்துலையும் சொல்கிறான். சொல்லுங்க ஆமென். அப்போ ஒரு கோட்டையை தகர்த்தாச்சுன்னா உள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். கோட்டையை தகர்த்து அலங்கம்னு பேருக்கு, அலங்கத்தை இடித்து உள்ள புகுந்த பிறகு எல்லாரையும் வெட்டி கொண்டு வீடுகள் எல்லாம் தீ கொளுத்தி நல்ல பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு, ஆடு மாடு இளம் கன்னிகை பெண்கள் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தேவையில்லாத அப்புறம் வெட்டி கொண்டு உப்பு விதைச்சு தீ கொளுத்தி நகரத்தை சுட்டரித்து பாழாக்கிடுவாங்க. நகரத்தை சுட்டரித்து பாழாக்கி மண்மேடாக்கிட்டு அந்த ராஜா போயிடுவாங்க. சில நேரங்களில் கப்பம் கட்ட சொல்லுவோம். இதான் அந்த நாட்களுடைய முறை. பைபிளை புரிந்து கொண்டா தான் மகிமையுள்ள சத்தியம் நமக்கு புரியும். சொல்லுங்காமே, இப்படி இடிச்சு தகர்த்துருவாங்க. இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தினால ஆண்டவர் ஒப்படைத்தார். இடிச்சு தகர்த்து பாழாக்கி கொன்றுட்டு நல்ல சில வாலிபர்களை ராஜாவுக்கு வேலை செய்யறதுக்காக பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அதில் ஒருத்தன் தான் தானியேல். கொண்டு போனோன்னே அவங்களுக்குலாம் பேரை மாற்றிடுவான் அந்த ராஜா. கதை இல்லை, இதுதான் நடந்தது சரித்திரத்தில். அவனுடைய தோழர்கள் அறிவும் புத்தியுமான ஆட்கள் எல்லாம் சோதிச்சு பார்த்து அவனை ராஜா தன் வேலைக்கு வச்சுக்கிறான். இதுதான் அந்த நாட்களுடைய நடைமுறை. பைபிள் சொல்கிறது, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக பாபிலோனுக்கு போயாச்சு. எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டிருக்கு, பாழாய் கிடக்கு. கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு, கல்லறை பாழாய் போயிட்டு, அங்கே மிச்சம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பரிசுத்த நகரம் தீப்பிடிச்சு எரிஞ்சு அப்படி உடைஞ்சு மண்மேடாக குப்பை மேடாக கிடக்கு. சொல்லுங்க ஆமென். இந்த குப்பை மேட்டை கட்டுகிறதுக்கு முதல்ல என்ன தேவை? பைபிள் சொல்லுது, முதல் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை ஆழமாய் பாரப்படுத்தினார். உங்களுக்கு நீங்கள் நினைத்திருக்கலாம், பாஸ்டர் நான் மறுபடியும் சொன்னேன், பாஸ்டர் காரைக்குடியிருந்து ஒன்றும் கொண்டு வரல. நீங்கள் அந்த இடத்துக்கு வரல. உங்களுக்கு ஒரு அதிகாரம் தான் படிச்சோன்னே போர் அடிக்குதே. 3 அதிகாரம் ஆண்டவரே மல்லு கட்டி 3 அதிகாரத்தை முடிச்சிட்டேன் ஆண்டவரே, 3 அதிகாரத்தை நீங்கள் முடிச்சிட்டேன், கடமை தீர்ந்துச்சு. நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு வந்தால் அதை செய்வார். அந்த இடம் சொல்லுங்க ஆமென்.
தேவன் பேசுகிற இடம், தேவன் உன்னோட சொல்லுகிற இடம், அந்த இடம் கடினமான இடம். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வரும்போது அதை செய்வார் ஆண்டவர். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது இங்கே எஸ்ராவுடைய புத்தகத்தில் முதல் குறிப்பு. அது நம்ம மாசக்கணக்கில் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் ஒரு குறிப்பான சில சத்தியங்களை நம்ம கவனித்து ஜெபிப்போம். முதலாவதாக எஸ்ராவுடைய புத்தகம் மகிமையுள்ள வார்த்தையை நமக்கு கற்றுத் தருகிறது. வாசிங்க அப்படியே 2வது அதிகாரத்துக்கு அத்தேசத்தின் ஜனங்களுக்கு 3ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதின் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். வெரி குட். இன்னைக்கு தான் இந்த பிள்ளை படிக்குது. வீட்டில் வாசிக்கணும். சொல்லுங்க ஆமென். வாயை திறந்து வாசிக்கணும். பைபிள் படிக்கிற முறை என்னன்னா, நீங்க வாசிக்கிறத உங்க காது கேட்கணும். சொல்லுங்க ஆமென். அதனால தான் வசனம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வாயை திறந்து வாசிக்கணும், அதை உங்க காது கேட்கணும். உங்க மெமரி கார்டு இருதயத்தில் போய் இது ஸ்டோர் ஆகும். சொல்லுங்க ஆமென். பைபிள் படிக்கிற முறை அதுதான். பைபிளை நீங்கள் வாயை திறந்து வாசிக்கணும், அதை உங்க காது கேட்கணும், மனதில் மெமரி கார்டில் அது போய் பதியணும். அதான் முறை. சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புகிறோம். முதல்ல சோத்திரம். முதல் குறிப்பு. சொல்லுங்க ஆமென். ஒரு உத்தரவு கிடைக்குது. தயவு செய்து கவனிங்க. ஒரு உத்தரவு கிடைக்குது. கோரேஸ் ராஜா கட்டளையிடுகிறான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு. வாகள், பலிபீடத்தினுடைய பொருள்கள், கிண்ணிகள் எல்லாம் கொண்டு வந்துட்டான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு அடையாளமும் இல்லை. அழுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, கண்ணீர் விட்டு சிந்துகிறார்கள். கர்த்தர் மறுபடியும் மனம் இறங்குகிறார். கோரேசுடைய ஆவியை எழுப்புறார். நீங்கள் பைபிள் முழுசும் படிச்ச ஒவ்வொரு வசனமாக சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் கோரேசுடைய ஆவியை எழுப்புறார். எழுப்பி அப்படியே பத்திரமா எண்ணி கொடுத்து, நீ போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க. சொல்லுங்க ஆமென். ஒப்புவித்து உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா அவன்கிட்ட கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து, நீ போய் கட்டுங்க, நீங்கள் போய் உங்களுடைய ஆலயத்தை கட்டு. உன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ சத்தியத்தின்படியும் ஆலயத்தை கட்டி நீ ஆராதனை செய். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உண்டான அப்படியே மனமகிழ்ச்சியாக கிளம்புகிறார்கள். ஆண்டவருடைய ஜனத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு பொக்கிஷமாக இந்த கர்த்தர் இந்த வேத புத்தகத்தை வைத்திருக்கிறார். ஒரு காரியம் கிடைக்குது, ஒரு உத்தரவு தான் கிடைக்குது. சொல்லுங்க ஆமென். உத்தரவு கிடைக்குது, அனுமதி கிடைக்குது, எல்லாம் கொடுத்து விடுறான். போ, நீ போய் உங்களுடைய ஆலயத்தை கட்டி அலங்கத்தை கட்டி இஸ்ரவேல் மக்களுக்கு நன்மை செய். போ. சொல்லுங்க ஆமென். கிடைச்ச உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் வசனம் சொல்லுது. முதல் குறிப்பு வாசிக்கிறோம். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலின் தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். எதை குறிக்கிறதுனா பலிபீடத்தை கட்டினார்கள். பலிபீடம் அப்படிங்கிறது ஒரு குடும்ப ஜெபம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. குடும்பங்கள் நிறைய ஆண்டவருடைய குடும்பம் பிரிஞ்சிருந்தா நீங்கள் ஆசீர்வாதத்தை காண முடியாது. அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஒரு நாள் ஒரு குடும்பத்துக்காக ஜெபித்தேன். குடும்பம் ரொம்ப சிரமத்தில் இருக்கு, அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. 2-3 தடவை ஆண்டவரே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறான், போய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை தான் மறுபடியும் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க குடும்பத்தில் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நான் ஒரு இடத்துக்கு வராது. குடும்பத்தில் எல்லாருக்கும் சம்பளம் வருது, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நான் ஒரு இடத்துக்கு வராது. 5 பேருடைய சம்பாத்தியமும் அப்படி போகுது. அது எங்கே போகுதுன்னு யாரும் கேட்கக்கூடாது. உருப்படாத உலகம் ஒரு பிரின்சிபல் சொல்லியிருக்கு. நான் எங்கே போகிறேன் நீ கேட்காத, என் சம்பளத்தை கேட்காத, நீ உருப்படவே மாட்டேன்னு அர்த்தம். உருப்பட வழியே இல்லை. நான் எங்கே போகிறேன்னு கேட்காத, என் சம்பளத்தை கேட்காத. நீ அடிவெட்டு வியாதியாக கிடந்தா அதே தான் இவனு சொல்லலாம், என்னைய கூப்பிடாதுன்னு சொல்லலாம். நீ அடிவெட்டு வியாதியாக கிடந்த சாக கிடந்து நீ என்னைய கூப்பிடாதுன்னு இவன் சொல்லலாம். முடிஞ்சு வச்சுக்காத. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, அந்த குடும்பம் அந்த கெட்ட பழக்கத்தை விடவே இல்லை அவங்க. அது ஒரு கேடுகட்ட பழக்கம், கெட்ட பழக்கம். அவருடைய வருமானம் 4ஆம் 5ஆம் எல்லாம் செதறி போகிறது. அந்த குடும்பம் கட்டப்படாது. அந்த குடும்பம் என்ன செய்யப்படாது? கட்டப்படாது. அவர் வருகிற எதுவுமே அவர் வீட்டில் தங்காது. அவருக்கு ஒரு மனமே கிடையாது. அங்கே ஒரு தலைவனே கிடையாது. அங்கே சொல்றதை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, சொல்லவும் யாரும் கிடையாது, சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ப்ளீஸ் லிசன். சொல்லுங்க ஆமென். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது, அந்த குடும்பம் முன்னேறாது. முதல் குறிப்பு வேதம் சொல்கிறது, ஒரு கட்டளை வந்த உடனே முதல்ல போய் அவர்கள் பலிபீடத்தை கட்டுகிறார்கள். சொல்லுங்க ஆமென். சர்வாங்க, அதனாலதான் வசனம் சொல்லுது, சர்வாங்க தகன பலிபீடத்தை கட்டுகிறார்கள். சர்வாங்க தகன பலிபீடத்தை கட்டி, சொல்லுங்க ஆமென், தேவனுக்கு பலி செலுத்துகிறார்கள். தேவனுக்கு சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு தயவு செய்து சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியமானது. உங்க குடும்ப ஜெபங்கள், சொல்லுங்க அல்லேலூயா, அதை நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகளை இணைத்து உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஜெபத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. என் குடும்பத்தில் ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னா உங்க இருட்டு தருத்தரம் உன்னை விட்டு நீங்க, அது முன்னேற்றம் வராது. முன்னேற்றம் வரவே வராது. சொல்லுங்க ஆமென். உங்க சிரமம் தீரவே தீராது. அதனாலதான் வேதம் சொல்கிறது, முதல்ல பில்ட் யுவர் ஆல்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். சொல்லுங்க ஆமென். பில்ட் யுவர் ஆல்டர். அவருக்கு உத்தரவு கிடைச்ச உடனே முதல்ல அவர்கள் செய்தது பலிபீடத்தை கட்டுகிறார்கள். சொல்லுங்க ஆமென். பலிபீடம்
அதுல எல்லாரும் இணைத்துக் கொள்கிறாங்க. அதனால வசனம் சொல்லி எல்லாரும் இணைக்கிறாங்க. இணைத்து சர்வாங்க தகன பலிபீடத்தை கட்டுகிறாங்க. சொல்லுங்க, ஏன் தகன பலிபீடம் என்று எதை சொல்கிறது? ஏன் இது நடக்குதுன்னா, தகன பலிபீடத்துல நீ பலி செலுத்தும் போது தேவன் உன்னை சந்திக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய பிரமாணம். ஆபிரகாம் பலி செலுத்துகிறான், கர்த்தரை சந்திக்கிறான். நோவா பலி செலுத்துகிறான், தேவன் அவனை சந்திக்கிறார். பைபிள் சொல்லுது, அவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டான். சுகந்த வாசனையாக அப்ப பலி செலுத்து, அது கட்டளை. நீ பலி செலுத்தும் போது ஆண்டவர் கவனித்து அங்க இறங்கி வந்து அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள. ஆண்டவரோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிற இடமே பலிபீடம் தான். சொல்லுங்க ஆமென். தேவனுடைய தனி ஜெபமாவும் இருக்கலாம், குடும்ப ஜெபமாவும் இருக்கலாம். நிறைய குடும்பங்கள் கடைசி வரைக்கும் முன்னேற்றம் இல்லாம சிரமம் அப்படியே எதுவுமே அப்படியே போறது காரணம் என்னன்னா, சொல்லுங்க ஆமென், ஒற்றுமையா அந்த ஒருமனமே இருக்காது. நல்ல பெந்தகோஸ்தே விசுவாசிகள் 50 வருஷம் 40 வருஷம் சுத்த வெள்ளச்சட்டை வெள்ளை வெட்டி, அந்த அம்மா வெள்ளச்சேலை, பிரதிஷ்டை. எதுக்கு சொன்னா பிரதிஷ்டை. எல்லாம் உலகத்தை வெறுத்து நாங்க இப்படிதான் இருப்போம்னு வாழ்றவங்க பிரிஞ்சு இருக்கிற குடும்பங்களை நான் கண்டிருக்கிறேன். பேசவே மாட்டேன் பாஸ்டர், இந்த புருஷன் பேசவே மாட்டேன், பேசாது. வெள்ளச்சட்டை வெள்ளை வெட்டி, பைபிள் வசனம் தெரியும், பாட்டு தெரியும், ஊழியம்லாம் செய்வார். ஆனா அந்த கணவன் மனைவி பேச மாட்டாங்க, சண்டை. அப்படி ஆள் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பிரயோஜனம்? அப்படி வாழ்வில் எந்த ஆசீர்வாதத்தையும் காண முடியாது. பலிபீடம்ங்கிறது தேவனை சந்திக்கிற இடம். சொல்லுங்க ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட முக்கியமானது உங்க குடும்பத்துல பெரும்பாலும் பெண்கள் ஜெபம், ஆண்கள் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லைப்பா, நான் ஊரட்சத்தை பாரு, நீனும் பிள்ளைகளும் ஜெபம் பண்ணீங்க. அது உருப்படாத குடும்பம். பாஸ்டர் திட்ட வேண்டிய கடமை இருக்கு. அவன் இருதயம் தேவனோட சேரலன்னு அர்த்தம். நீனும் பிள்ளையும் கூட்டி ஜெபம் பண்ணீங்க, நான் ஒரு 9 மணிக்கு வர்றேன், அப்படி என்ன? சொல்லுங்க ஆமென். உன் இருதயம் ஆண்டவருக்கு உத்தமமா இல்லைன்னு, உன் இருதயம் கர்த்தரை சேவிக்கல, தேடலன்னு அர்த்தம். உன் இருதயம் ஆண்டவரை தேடலன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமென். பலிபீடம் என்பது சர்வாங்க தகன பலி, தம்மை சரணாகதி அடைய செய்வதுதான் பலிபீடம். ஆண்டவரே, நான் ஒரு மண்ணான மனுஷன். ஆபிரகாம் கோடீஸ்வரனா இருக்கிறான், ஆனா முகங்குப்புற விழுந்து தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துறான். பைபிள் சொல்லுது, மம்ரேயின் சமபூமியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அப்படியே சர்வாங்க தகன பலியை செலுத்தி சர்வாங்க தகன பலியிட்டு அவன் தேவனை தொழுது கொண்டான். பைபிள் அப்படிதான் சொல்லுது, தேவனை தொழுது கொண்டான். கர்த்தர் அவனை சந்திக்கிறார், ஆண்டவர் அவனோட பேசுகிறான். எனக்கு ஜெபம் பிடிக்கலன்னு ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி சொன்னா அவன் இருட்டுல பாவத்தை நேசிக்கிறான்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. நீ தேவனை நேசித்தா உனக்கு ஜெபம் இனிமையா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை நேசிக்கிற மனுஷனுக்கு ஜெபம் இனிமையா இருக்கும். எனக்கு ஜெபம் கசக்குது, பாவம் இதயத்தை மூடி இருக்குன்னு அர்த்தம். அப்ப முதல் குறிப்பு, அவர்கள் பலிபீடத்தை உண்டாக்குகிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க குடும்பத்துல 5 பேரோ 4 பேரோ எத்தனையோ உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னா எல்லாரும் வந்து ஒரு மனங்கால் படி ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னா நீங்கள் பாக்கியவாங்க. இரண்டாவது, ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க ஆமென். பணம் என்ன தெரியுதா இல்லையா? இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கன்னு சொன்னா பத்திரமா வச்சுக்க தெரியுதா இல்லையா? ஏடிஎம் கார்டை கொடுத்து ரகசியமா நம்பரை வச்சுக்கன்னு சொன்னா தெரியுதா இல்லையா? சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப சொந்தக்கார பாட்டி ஒன்று இருக்கு. எப்போதும் ஒரு 15 பவுன் வச்சிருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா போட்டு நிற்கும். எல்லாம் போட்டு சங்கிலி, கட்ட சங்கிலி, முறுக்கு சங்கிலி, பெண்டு சங்கிலி. வயசு 60 65. எங்கேயாவது தேவைக்கு போகும்போது சும்மா போகும் பஸ்ஸில், ஆனால் அங்கே மேக்கப் அந்த அந்த இடத்துக்கு போனோடனே எல்லாம் அதுக்கு ஆபரணங்கள்லாம் வந்துடும். என்னன்னு பார்த்தா சுருக்கு பையில் அது பத்திரமா கட்டி உள்ளே வச்சுக்கணும். யார் வெளியே வச்சுக்கிறாது? சுருக்கு பை அதுக்கு உள்ளே இருக்கும். அதை கண்டுபிடிக்க முடியாது. கேட்குதா? சொல்லுங்க ஆமே. பணத்தையும் காசையும் பத்திரப்படுத்த மூளை எவ்வளோ வேலை செய்யுது. சொல்லுங்க ஆமே. கேளுங்க. ஜெபிக்க எனக்கு தெரியாது பாஸ்டர், பைபிள் படிக்க அவ்வளோ வராது பாஸ்டர். சொல்லுங்க அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கல, நீ ஆண்டவருக்கு செய்யற துரோகம், கடவுளுக்கு செய்யற துரோகம். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, பைபிள் படிக்க தெரியாதுன்னு சொல்லுகிறவன் கர்த்தரை வஞ்சிக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. இருக்கிற பணத்தை எண்ணி பத்திரமா வச்சுக்க தெரியுதா இல்லையா? எனக்கு ஜெபம் பண்ண தெரியும் சொல்ல, பைபிள் சொல்லுகிறது கற்றுக்கொள். சொல்லுங்க ஆமென். தேவனை ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள், ஜெபம் பண்ண கற்றுக்கொள். உங்க புள்ள ஜெபம் பண்ண தெரியாதுன்னா துரோகம், நீங்க ஒழுங்கா வளர்க்கலன்னு அர்த்தம். உங்க புள்ள எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் படிக்க தெரியாதுன்னா கர்த்தருக்கு செய்யற துரோகம். உங்க வீட்டுல பலிபீடமே இல்லைன்னு அர்த்தம். உனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் 20 வருஷம் கழிச்சு கேளுங்க, அவருக்கு ஜெபம் பண்ண வராது பாஸ்டர், என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ண தெரியாது பாஸ்டர். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கல்லூரிக்கு போய் எம்பிஏ படிக்கிறான், பிஇ படிக்கிறான், எம்இ படிக்கிறான், கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறான், ஜெபம் பண்ண தெரியாது பாஸ்டர். பாவ சாக்கடையில் ஜீவிக்கிறான்னு சொல்லி அர்த்தம். அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாது. அந்த குடும்பங்கள் ஏன் அவன் பாவத்தை விரும்புறான், பாவத்துல ஜீவிக்கிறான், பாவத்தை நேசிக்கிறான், பாவத்தை ராத்திரி போல அவனுக்கு இப்ப வாயை திறந்து அவனுக்கு ஜெபிக்க முடியாது. இருதயம் பூரா பாவமா இருக்கு. ஆகவேதான் பலிபீடம் முக்கியமானது. கர்த்தருடைய பலிபீடத்தில் வரும்போது பலிபீடம் சொல்லுங்காமே, அவர்கள் முதலாவது சர்வாங்க தகன பலி. சர்வாங்கம்னா முழுசும் எரிஞ்சிடும் அர்த்தம். முழுசுமாக அர்ப்பணிக்கிற ஒரு இடம் தான் பலிபீடம். முழுசும் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய மக்கள் ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு ரகசியம், கர்த்தர் பைபிள் மூலமா நம்மளோட பேசுறார், சத்தியத்தின் மூலமா பேசுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி போட்டு முதல் குறிப்பு, தயவு செய்து அதை சரி பண்ணி. நீங்க எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி, ஒரு 7-8 மணி நீங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம்ப்பா. சொல்லுங்க ஆமென். ஜெபத்தை கேட்கிற வேலை உங்க வேலை கிடையாது, அது ஆண்டவருடைய வேலை. நீங்க ஜெபம் பண்ற பொறுப்பு தான் உங்களுடைய பொறுப்பு. சொல்லுங்க ஆமென். ஜெபம் பண்ற பொறுப்பு தான் உங்களுடையது. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற வேலை உங்க வேலை கிடையாது, அது ஆண்டவருடைய வேலை.
அதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் ஏறெடுக்கும். முதலாவது பலிபீடம் அதைத்தான் குறிக்கிறது. இரண்டாவது வாசிக்கிறோம், பலிபீடத்தில் கட்டி பலிபீடத்தில் அவர்கள் சர்வாங்க தகன பலி இடுகிறார்கள். இட்ட பிறகு வசனம் சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். அப்படியே 10ஆம் வசனத்துக்கு நேரம் திருப்போம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிற்ப ஆசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் நிறுத்தினார்கள். ஆமென். அருமையான வார்த்தை. சொல்லுங்க, நிமிர்ந்து பாருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன செய்தார்களா? அது ஒரு ஃபயர் மாதிரி. இஸ்ரவேல் மக்களே, இவங்க ஒரு பாடுவாங்க, இப்ப நம்ம சங்கீதத்தை ஒரு ஆள் வாசிக்கிறோம், இன்னொருத்தர் திருப்பி வாசிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு முறை இருந்தது. மாறி மாறி பாடினார்கள், புகழ்ந்து துதிக்கையில். சொல்லுங்க, ஆமென். பெரிய பாக்கியம். சார் எப்போதுமே உங்க சாமியாவே இருப்பாங்க, எல்லாம் விட்டுறோம், ஒண்ணும் இல்லை. எப்போதுமே கர்த்தர் சொன்ன துதி. பைபிள் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திவாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா ஆலயம் இப்போ மறுபடியும் ரீபில்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஆலயமே கிடையாது, ஜெபம் கிடையாது, இடிஞ்சு மண்மேடா கிடக்கு, பாழாய் கிடக்கிறது. இப்ப அவர்களுக்கு பலி செலுத்த ஒரு தகன பலிபீடத்துல பலி செலுத்தியாச்சு. இப்ப ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடுகிறார்கள். இப்பதான் அஸ்திவாரம் போடுறாங்க. சொல்லுங்க, ஆமென். எது முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு கர்த்தருடைய ஒரு தேவ ரகசியம். நீங்க ஒரு வீடு கட்டணும், சொல்லுங்க, ஆமென். ஒரு இடம் வாங்கணும் பாஸ்டர், நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? சாதாரணமா எப்படி பாஸ்டர் பணம் புரட்டலாம்? அதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. குறைஞ்ச வெட்டி கிடைக்கிற இடமா பார்த்து சொல்லுங்க. எனக்கு அந்த யோசனை இல்லை. அந்த 2வது இடத்தை நோக்கி ஆண்டவர் நகர்த்துவார். சொல்லுங்க, ஆமென். ஆனா முதல் இடம் எதுன்னா கர்த்தருடைய பலிபீடத்துல, சொல்லுங்க, ஆமென், ஜெபிக்கிறது, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. இதைத்தான் பைபிள் சொல்லுது. அவர்கள் புகழ்ந்து துதித்து மாறி மாறி கர்த்தரை ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு துதி பலி செலுத்துகிறார்கள். முதல்ல ஜெபம், அங்க 2வது வாக்கியம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னு சொல்லப்பட்டிருக்கு. மாறி மாறி துதித்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று புகழ்ந்து மாறி மாறி, சொல்லுங்க, ஆமென், பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திவாரம் போடப்படுகிற நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். சொல்லுங்க, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் இது நடந்தது. எதிர்ப்பே வராதா பாஸ்டர்? கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். ஒரு வளர்கிற இடம் எதிர்ப்பை சந்திக்கும். சகோதரர் நடுவில் நீங்க வளர்ந்தா எதிர்ப்பை சந்திக்கும். சபை வளர்ந்தா எதிர்ப்பை சந்திக்கும். பாஸ்டர் வளர்ந்தா எதிர்ப்பை சந்திப்பார். சும்மா இருக்கிறீங்களா? அவர் வாட்டுக்கு எடுத்தவன் கட்டுறா எதிர்ப்பு. ஒரு யூதாஸ் 2 யூதாஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தாத்தான், அபிராம், கோராகு இதெல்லாம் எந்திரிக்க தான் செய்யும். எவ்வளவு பெரிய மோசே முகமுகமா பார்த்தாலும் ஒரு ஆபிரகாம்ல அபிராம், தாத்தான், கோராகு, பொறாமை உள்ள மனிதர்கள் எல்லா இடத்துலையும் எழும்புவார்கள். பொறாமை உள்ள மனிதர்கள் எல்லா இடத்துலையும் எழும்புவார்கள். பிரசங்கி சாலமன் சொல்கிறான், செய்யப்படுகிற எல்லாம் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். சாலமன் ஞானி சொல்கிறான், செய்யப்படுகிற எல்லாம் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். இதை மாற்ற முடியாது. தகப்பன் பார்த்து நல்ல பிள்ளைன்னு ஒரு அங்கியை போட்டு விடுறான் யோசேப்புக்கு. நல்ல பக்தியான பிள்ளை, நேசிக்கிற பிள்ளை, உண்மையை ஒழுக்கமா இல்லை, தகப்பனுக்கு உண்மையா இருக்கு. பாக்கி சகோதரர் பூரா திருடி திங்கிறான். அவன்கிட்ட பிள்ளை தான், அவன்கிட்ட போய் சொல்றான். அவன்கிட்ட ஆடை, அவருக்கு சட்டம் இருக்கிறது, அவன் நோக்கத்துக்கு ஆட்டை சாப்பிடக்கூடாது, ஆடு குட்டி போடணும் கணக்கு தகப்பன். ஆனால் அவன் என்ன செய்யறான்? ஒரே ஒரு பிள்ளை தான் உண்மையான பிள்ளை யோசிப்பு, உத்தமமா கணக்கு கொடுக்குறான், பரிசுத்தமா ஜீவிக்கிறான். பார்க்குறான் தகப்பன் அவனுக்கு ஒரு அங்கியை செஞ்சு போடுறான், நல்ல பிள்ளை. அந்த அங்கி அவனுக்கு வினையா மாறுது. சொல்லுங்க, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் வசனம் சொல்லு. யோசிப்பு கூலியில தண்ணி வேலையை முடிச்சதுக்கு வேலை செய்யறான். அப்ப பைபிள் சொல்லுது, 3வதா, நீங்கள் எந்த இடத்துல, சொல்லுங்க, ஆமென், எந்த இடத்துல நீங்கள் வளருகிறீர்களோ, முன்னேறுகிறீர்களோ, செழிப்பாய் வருகிறீர்களோ, ஒரு காரியத்தை கட்டி எழும்பும் போது அங்க பொறாமை, எதிர்ப்பு, பிரச்சனை எழும்பும். அது ஒரு பிரின்சிபல். அது இருக்கு பைபிள். அவர்களுக்கு விரோதமா எழும்புது. வசனத்துல வாசிக்கிற 4ஆம் வசனத்துல அது தொடங்குது. 4ஆம் அதிகாரத்துல வாசிங்க. சத்துருக்கள் எழும்பினார், சிறை இருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த பாருங்க, சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது. யார் கேள்விப்பட்ட போது? எப்பொழுதுமே ஒரு சத்துருக்கள் ஒன்று இருக்கும். அது தன்னால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு தான் ஓய்வு. அது நமக்கு தெளிவு இருக்கும். சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சந்தித்தேன். நிறைய சபைகள் வளராத காரணம் அதுதான். பாஸ்டருக்கு நல்ல போதகம், ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் காரணம் சொல்லப்படலை. அவர் அப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கணும்னு நினைக்கிறார். வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருந்தணும், வீட்டுக்குள்ளேயே ஒரு 20 பேர் வச்சு ஜெபம் பண்ணிக்கணும், வீட்டுக்குள்ளேயே பாஸ்டா இருந்துக்கணும், பிரச்சனையே வரக்கூடாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். நீங்க தேரவே மாட்டீங்க, தேரவே மாட்டீங்க. உங்களை எதுக்கு ஆண்டவர் வச்சார்? பாஸ்டர் தானே. பாவி வச்சு கேஸ் வந்தார் சொல்றது தானே. வெளியே போர்டு வைங்க, சர்ச்சு போர்டுன்னு வைங்க, வரட்டும். சர்ச்சா? ஆமா சர்ச்சு. ஞானசாமி கொடுப்பேன். பாவி வச்சு கேஸ் நான் வந்தார், மனம் திரும்பல பிரசங்கம் பண்றேன்.
பகிரங்கமா சொல்லுங்க ஆமே. அதனால சிறைச்சாலைக்கு போட்டு தேவைப்பட்டுச்சுன்னா போவோம். போலீஸ் கேட்குது, ஆமா நான் பாதிரியார் தான், நான் பாஸ்டர் தான், என்னை இயேசுநாதர் கூப்பிட்டார், ஊழியம் செய்கிறேன். சட்டப்பிரிவு, இந்திய சட்டப்பிரிவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. எந்த மதம் வேணாலும் பின்பற்று, எந்த சாமியும் கும்பிடு, எந்த சாமியை பற்றி பிரசங்கம் பண்ண, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்திய குடிமகனுக்கு ஆமான்னு சொல்லு. அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒளிஞ்சிக்கிட்டு, அவருக்கு பாஸ்டராகவும் இருந்துக்கணும், வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கணும், வேலையே ஆகாது. சிலருக்கு இந்துவாகவும் இருக்கணும், கிறிஸ்தவராக இருக்கணும், பரலோகத்துக்கும் போகணும், நரகத்துக்கும் போகணும், வேலைக்கு ஆகாது. ஏதாவது ஒன்று நரகத்துக்கு போயிரு. மாஸ்டர் சலுகை கிடைக்கணும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும், இந்துவாக இரு, பரலோகத்துக்கும் போகலான்னு இருக்கேன், தெரியல எனக்கு. மனுஷருக்கு முன்பதாக ஸ்ட்ராங்காக அறிக்கை செய்து, நீ கிறிஸ்தவனா ஆமா, நான் கர்த்தரை பின்பற்ற மனுஷன், கர்த்தரத்துல விசுவாசம் உள்ள மனுஷன், இயேசுவை பின்பற்றி போறேன், இயேசுடைய வார்த்தையை பின்பற்றி போறேன். கன்ஃபெஸ் யுவர்செல்ஃப், சொல்லுங்க ஆமென். மறுதலிக்காத, நான் ஆண்டவருடைய மனுஷன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறான். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, இங்க வாசிக்கிறோம், சத்துருக்கள் எழும்புவார்கள். சொல்லுங்க ஆமென். எல்லா இடத்துல இங்க வசனம் சொல்றது, இவர்கள் ஜெபம் பண்றாங்க, பாடுதல ஆராதிக்கிறாங்க, சத்துருக்கள் கூட்டம் அப்படி எழும்புது. 3வது இடத்துல அந்த வசனம் முழுவதும் கீழே வாசிக்கிறோம். சத்துருக்கள் எழும்புகிறார்கள், எழும்பி இவர்களுக்கு விரோதமான பிராது வேலைகள் நடக்குது. அந்த காலத்திலே வழக்கு போட்டிருக்காங்க. இந்த காலம் என்ன சொல்லுது? அந்த காலத்திலே கொண்டு ராஜாவிடத்துல வழக்கு சொல்கிறார்கள். இப்போ கோரேசுக்கு பிறகு நீ அதை பிடிச்சேன்னா மைமையான சத்தியம். கோரேசுக்கு பிறகு தரியு ராஜா வந்துட்டான். இப்போ அங்க எழுதுறாங்க தபால், இந்த ஜனம் கலகக்கார ஜனம் எழும்புது, ராஜாவை உண்டாக்கிட்டு அலங்கத்தை கட்டிக்கிட்டு தானே ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க பார்க்குது, ராஜாவுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும், இதை உடனே நிறுத்தணும்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள். அந்த வசனம் தான் இங்க வாசிக்கிறோம். சொல்லுங்க கூலி லஞ்சம் கொடுத்து சத்துருக்கள் வேலை செய்கிறார்கள். வாசிங்க 5ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனைகளை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். அகாசியர் அரசாண்ட போது அவருடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாதுங்கிறது என்னது? குற்றச்சாட்டு எழுதுறது. இது இன்னைக்கும் வழக்கறிஞர் போனா பிரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இதுல அப்படியே அடிச்சிருக்கும், பிரியாதுன்னு இருக்கும், பழைய வார்த்தை. இந்த ராஜா இவங்கள் அலங்கத்தை உண்டாக்கி கட்டி இதுல வந்துட்டாங்கன்னா அவனுக்கு வரி கொடுக்க மாட்டாங்க. இந்த யூத ஜனம் கலாக்கார ஜனம் உடனே இதை நிறுத்துன்னு சொல்லி எழுதினார்கள். சொல்லுங்க ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல இங்க சமீபத்துல தான் ஒரு இந்த கோட்டைப்பட்டினம் பக்கம் ஒரு பாஸ்டர், இங்க நிறைய பாஸ்டர், நாங்க ஒரு கிறிஸ்மஸ் தோறு போவோம், அங்க ஒரு மனுஷன் இடம் வாங்கியிருக்கிறார், ஆலயம் கட்ட முடியல, இன்னும் கட்ட முடியல, ஏதோ ஒரு 10-15 சென்ட் வாங்கி போட்டுருக்காரு ரோட்டு மேலே. இவங்க இந்த 6 இடத்தையெல்லாம் உடைச்சு போர்டெல்லாம் நொறுக்கி ஒரு சும்மா ஒரு கூட்டம் வச்சிருக்கேன், எல்லாம் முடிச்சு விட்டுட்டு போயிட்டு நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வாங்க, சட்டப்படி என்ன செய்யணும் உங்களுக்கு விவரம் சொல்கிறேன், நீங்கள் வாங்க, அவங்க பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு வரவே இல்லை. இன்னைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. இப்ப கர்த்தருடைய வேத வாக்கியத்தில் நாம் கவனிக்கிறோம், வரி பகுதி தீர்வை எதையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்துக்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. சொல்லுங்க ஆமென். நீங்க இந்த எஸ்ராவுடைய புத்தகம், நெகேமியாவுடைய புத்தகம் படிச்சீங்கன்னா ரொம்ப சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும்.